ஸ்னேகா அஜித்தை பத்தி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னது வந்து இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஸ்னேகா என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு டைம் ஆனாலுமே சரி அஜித் வந்து பொறுமையா தான் வந்து இருப்பாரு. ஸோ அவர் வந்து சொல்றது வந்து ஃபேன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஜித் பார்த்தீங்கன்னா 2 ஃபிலிமையும் வந்து ஒரே டைம்ல வந்து நடிச்சு முடிச்சிருப்பாரு. 2 ஃபிலிமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அஜித் இப்போ நெக்ஸ்டா நடிக்கிற ஃபிலிம் AK64. இந்த ஃபிலிம் வந்து யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். எகைன் ஆதிக் தான் வந்து அஜித்தோட நியூ ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா தனுஷ் தான் வந்து அஜித்தோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்னேகா அஜித்தை பத்தி சொன்ன விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அஜித் கூட ஜனா ஃபிலிம்ல ஸ்னேகா வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிம் வந்து ஷூட்டிங் அப்போ நடந்த சம்பவத்தை பத்தி தான் வந்து ஸ்னேகா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அஜித்தை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து வருவாங்க. அவர் கூட போட்டோ எடுக்க வந்து ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அஜித் வந்து சைலண்டா லைன்ல வாங்க போட்டோ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஷூட்டிங் முடிஞ்சு பொறுமையா இருந்து எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு தான் வந்து போவாங்க. அவ்வளோ பொறுமையா ஒவ்வொரு ஃபேன்ஸ் கூட நின்று அஜித் வந்து போட்டோ எடுத்துப்பாரு. அதை பார்க்கும்போது வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். அவ்வளோ சிம்பிளா தான் வந்து இருப்பாரு. இவர் மாதிரி இவரோட ஃபேன்ஸ் வந்து ஒழுக்கமா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு அப்படின்னு வந்து ஸ்னேகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சொன்ன விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்னேகா சொன்ன மாதிரியே நம்மளும் வந்து அஜித் சார் மாதிரி வந்து பொறுமையா ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.